பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவருடைய அன்பான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகட்டும். உலகத்தில் 2 ஜாதிகள் உண்டு. ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று அசுத்த ஜாதி. ஜாதி என்ற ஒரு விஷயங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பெருசாக பார்த்துட்ருக்காங்க. எங்கேயுமே எந்த ஜாதியுமே உயர்த்தப்படாது. இயேசுவின் சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது மட்டும்தான் அவர்களுக்கு உயர்வு உண்டாகும். 3:5 அருமையான யோசுவா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே பரிசுத்தப்பட அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும். தேவன் பரிசுத்தராய் இருந்தார். அதனால் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவையும் பரிசுத்தமாக இருக்க அனுப்பி வைத்தார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கூட நம்மையும் இயேசுவோடையும் பிதாவோடையும் இணைப்பதற்கு பாலமாக இருக்கிறார். நாம் அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இந்த உலக ஜனங்களை சபைக்கு நேராகவும் பரிசுத்தருக்கு நேராகவும் நாம் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 1 பேதுருவில் இப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நமக்கு அழைப்பு கொடுத்தவர் எப்படி, அதை ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டும். ஒரு சகோதரன் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் இருக்கிற சில சகோதரர்கிட்ட போயிட்டு விசாரிக்க போகிறார். இவ தெரியுமா அப்படின்னு, ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, இவன் ஏதாவது கஞ்சா அரைச்சிட்டானா, இவன் வேறு யார்ட்டையாவது தப்பு பண்ணிட்டு போயிட்டானா, ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டானா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொன்னாங்க. இவன் என் நண்பன் தான், இவன் என்ன பாதிக்கப்பட்டான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அது கேட்க வந்தவர் சொன்னார், நல்ல வேளை என் தங்கச்சியோட லைஃப்பை காப்பாற்றிட்டீங்க. என்ன அர்த்தம், இவனுடைய கையில் இருந்த அந்த ஃபோட்டோ தன்னுடைய தங்கச்சிக்காக பார்க்க வந்திருந்தான். ஈஸியாக கேட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான். தன்னுடைய தங்கச்சிக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்க வேண்டும் என்று அந்த அண்ணாவுக்கு ஒரு ஆவல். இன்றைக்கி நமக்கு யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், இன்னும் உண்மையாக இருக்கணும், இன்னும் உத்தமமாக இருக்கணும். நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணும்போது எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் அன்பாக ஏற்றுக்கொள்வது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும், அதிசயத்தை கொண்டு வரும். இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நம்ம யாரையுமே நினைக்கவே கூடாது. அட்வைஸ் எல்லாத்துக்கும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதான் சொல்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். சிந்திக்கிறதுல, செயல்படுறதுல, நடக்கிறதுல, ஓடுறதுல, உட்காரத்தில், எழுந்திருக்கிறதுல எல்லாவற்றிலையும் நாம் பரிசுத்தத்தை நாம் காண்பிக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த தினத்தில் நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அசுத்தமான சிந்தனைகள் தான். ஊழியத்திற்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக அசுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சாத்தான் தீவிரித்து கொண்டிருக்கிறான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, ஜார்க்கண்ட், வடகிழக்கு மாநிலங்கள் பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று காங்கிரஸ் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கு பின்பு அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வந்த இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் யாகம் வளர்த்து ஜனங்களுக்குள்ள பாவமான காரியங்களை தூண்டிவிட்டு, நீ என்ன வேணால் தப்பு செய், உன்னை நான் கேஸ்லேருந்து நான் எடுத்துருவேன், நீ எந்த சபை வேணால் போய் உடச்சி போடு, கேஸ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், இப்படி ஆர்டர் கொடுத்து பல இடங்களில் இன்றைக்கி அசுத்தமான காரியங்களை கொடுத்துட்ருக்குறோம். தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது எங்கே பார்த்தாலும் கஞ்சா, பீடி, சிகரெட்டு, கஞ்சா என்று சொல்லி உட்காந்துருக்காங்க. போதை வஸ்துக்கள் நிறைய பழகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கொள்ளை தான். எங்கே பார்த்தாலும் அசம்பாவிதங்கள், பெண்களுக்கு விரோதமான பாலியல் கொடுமைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏன் இது நடக்குது, நீ என்ன வேணால் தப்பு பண்ணு, இந்த தப்பெல்லாம் நான் உன்னை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், வெளியில் வந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறதுனால
ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகமாய் ஜெபத்தில் வளர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேசத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய அன்புக்குள்ளே அதிகமாய் வளருகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேசமும் சந்தோஷத்துக்குள்ளேயும் சமாதானத்துக்குள்ளேயும் நிம்மதிக்குள்ளேயும் உருவாகும். அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். உங்கள் எண்ணங்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும், ஏக்கங்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும். எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் தவறுக்கான காரியங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பணத்திற்காக என்ன வேணால் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் தான் எனக்கு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அதில் விதிவிலக்காக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் பரிசுத்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஜனத்தை உருவாக்க வேண்டும். ஜெயிக்க முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும். பரிசுத்த சிந்தனையோடு நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஏக்கங்களையும் அவருடைய சமூகத்தில் சரண்டர் பண்ணுவோம். நாம் ஜெயிப்போம். வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக எல்லாருக்கும் பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும். அசுத்த சிந்தனைகள், எண்ணங்கள் ஸ்கூல் காலேஜை விட்டு அகன்று போகட்டும். வேலை ஸ்தலங்களை விட்டு அகன்று போகட்டும். சபைகளை விட்டு அகன்று போகட்டும். பாவங்கள் அகன்று போகட்டும். சாபங்கள் அகன்று போகட்டும். பரிசுத்தம் உண்டாகட்டும். ஊழியங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகட்டும். சபைகளில் பரிசுத்தம் உண்டாகட்டும். வேலைகளில் பரிசுத்தம் உண்டாகட்டும். பிரயாணங்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.